உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தலைவர் வந்துருவார்ல. வேற யாரெல்லாம் வராங்க? யாரது? வள்ளி. வாமா வாமா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் திரும்ப கால் பண்றேன். வாமா. என்ன வள்ளி, இன்னும் தூங்காம இருக்க? போய் தூங்கு. லேட்டா தூங்குனா நாளைக்கு கல்யாணம், டயர்டா தெரியுமா? அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? உட்காரு, உட்காருமா. சொல்லுமா, என்ன விஷயம்? அப்பா, சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? விஷயத்தையே சொல்லாம கோவப்பட மாட்டீங்களன்னா என்னமா அர்த்தம்? முதல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இல்லப்பா, நீங்க கண்டிப்பா இதுக்கு கோவப்படுவீங்க. அதான் நான் முன்கூட்டியே கேட்டுக்கிறேன். கோவப்படாம என் ஆசையை நிறைவேத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கப்பா. என்ன வள்ளி இவ்வளவு பில்டப் பண்ற? என்ன வேணும்னு சொல்லுமா, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இல்லப்பா, நீங்க முதல்ல சத்தியம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். சரிம்மா, நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன். சத்தியம். வள்ளிமா, நான் தான் சத்தியமே பண்ணிட்டேனே, இப்போது சொல்லு. அப்பா, என் வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயத்துல நீங்களும் அம்மாவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்ன விளையாடுறியா? இதத்தான் நீ கேட்கறன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமே பண்ணிருக்க மாட்டேன். அவ முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு இத்தனை வருஷமா நான் வைராகியமா இருக்கேன். நீ என்னடா அவளை என் வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடலான்னு சொல்ற? வள்ளி, சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்த. சரி வள்ளி, அவன் எனக்கு பண்ண துரோகத்தை கூட விட்டுறலாம். உன்னை கை குழந்தைன்னு கூட பார்க்காம உன்னை வீட்டுல விட்டுட்டு ஓடி போனால, அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துல என்னைக்காவது உன்னை பார்க்கணும்னு அவளுக்கு தோணுச்சா? வீட்டுக்கு வர வேண்டாம், ஆனா உன்னை ஸ்கூல்ல பாத்திருக்கலாம், காலேஜ்ல பாத்திருக்கலாம், ஆனா எங்கேயுமே கண்டுக்காம விட்டுட்டாளே உன்னை. ஏன்னா அவளுக்கு உன் மேல பாசமே இல்லம்மா. ஆனா நீ என்னடான்னா அவளை அம்மானு வேற கூப்பிடுற, உன் கல்யாணத்துக்கு வேற அவளை கூப்பிடணும்னு சொல்ற. என்னால இதை ஏத்துக்க முடியல வள்ளி. அப்பா, உங்களோட கோவம் நியாயமானதுதான்ப்பா. ஆனா எனக்காக அவங்கள அலோவ் பண்ணுங்கப்பா, பிளீஸ்ப்பா. வள்ளி, ஏம்மா ஏம்மா என்னை இப்படி சங்கடப்படுத்துற? அப்பா, பிளீஸ்ப்பா. வள்ளி, அவ வந்தா சும்மா இருக்க மாட்டாமா, உன் கல்யாணத்தையே நடத்த விடாம பண்ணிடுவா. எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்மா. அம்மா எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்ப்பா. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கலாம் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. சரி வள்ளி, நான் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு இப்ப வரைக்கும் அப்பா கிட்ட எதுவுமே கேட்காம எனக்காக நிக்கிற பாரு.
நீ என் மேல வச்சிருக்கிற இந்த மரியாதைக்காகவும் பாசத்துக்காகவும் நீ கேட்டதுக்கு நான் ஒத்துக்கிறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்கப்பா. அவ இந்த கல்யாணத்துக்கு வரலாம், ஆனா 10ஓட 11 கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து பார்த்துட்டு போயிடணுமா? அம்மாங்கிற உரிமையோட ஸ்டேஜில் ஏறுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இது போதும்பா, நான் அவங்கள வர சொல்லிடுறேன். என்ன இவன் இவ்ளோ சீக்கிரம் தூங்கிட்டான்? உண்மையிலேயே தூங்கிட்டானா இல்ல சும்மா நடிக்கிறானா? வள்ளி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல ரேணுகா, சும்மாதான். வேலங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் வந்தேன். வள்ளி, எதுவா இருந்தாலும் நீங்க காலையில சொல்லிக்கோங்க. பாவம், அவர் ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல, கொஞ்சம் அர்ஜென்ட். அவன்கிட்ட தான் சொல்லணும், அதான். உங்களுக்கு சொன்னா புரியாதா? அவரே ஒத்த ஆளா எல்லாத்துக்கும் ஓடி ஆடி கஷ்டப்பட்டு டயர்ட் ஆகி இப்பதான் கொஞ்ச நேரம் கண்ண சந்திருக்காரு. இங்க பாருங்க, ப்ளீஸ் நீங்க போயிட்டு வந்து காலையில பேசிக்கோங்க. ப்ளீஸ் போங்க போங்க. நிம்மதியா தூங்குறவங்கள எப்படிதான் டிஸ்டர்ப் பண்ண மனசு வருதோ தெரியல. ச்சே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.